எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு வந்து சொரக்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க எப்படி சொரக்காய் கூட்டு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சொரக்காய் அஞ்சுக்கின்னு சிறுவை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு குட்டி குட்டி தக்காளி, ஒரு 4-5 தக்காளி. விலை அதிகமாக இருக்குதுங்க, காய்கறி விலை வாங்கவும் முடியல. தக்காளி 80 ரூபா 70 ரூபான்றாங்க, வெங்காயம் 60-70 ஆயிடுச்சுங்க. அதனால் இப்போது சொரக்காய் தான் விலை கம்மியாக இருந்தது, 10 ரூபாங்க சொரக்காய். நேற்று சந்தைக்கு போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும். சொரக்காய் வந்து 10 ரூபா சொல்ல வச்சு ஒரு சொரக்காய் வாங்கிட்டு வந்தேங்க, 10 ரூபா கொடுத்து. இந்த விதை வந்து முத்தலாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுடலாங்க. இந்த உள்ளக்கிற விதை இது மொத்தம் பிஞ்சு விதை தாங்க. அதனால் அப்படியே நம்ம விதையோடு குழம்பு வச்சிடலாங்க. அதை கூட்டு தாங்க, அதை கூட்டு செஞ்சு அதிலே சாப்பாடு போய் சாப்பிட்டு தாங்க நான் அதனால குழம்புன்னு சொல்கிறேன். பாருங்க, உங்களுக்கு சைஸ் வந்து மீடியமாக இருந்துச்சுங்க, ரொம்ப பெருசாலாம் போடாதீங்க, ரொம்ப சிறுசாக வேணாம். இந்த அளவு இருந்தால் போதுங்க கூட்டுக்கு. சொரக்காய் ஏற்கனவே நான் ஒரு வாட்டி அலசிட்டேங்க. இப்போ நான் மொத்த சொரக்காவும் 5 எடுத்துக்கிறேங்க விறுவிறுன்னு. என்ன நிறைஞ்சதா? சரி, ஆள விடு. வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி ராணி, இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? சொரக்காய் வந்து ஃபுல்லாக 5 எடுத்துக்கணுங்க. நான் ஏற்கனவே அலசிட்டே சொன்ன பாருங்க. மறு டைம் வேணா ஒரு டைம் நம்ம கீழெல்லாம் சொரக்காய் வச்சிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு டைம் அலசிக்குங்க. பாருங்க, அலசி குக்கரில் போட்டு ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஒரே விசில் தாங்க வேக வைக்கணும், ரொம்ப வேக வைக்காதீங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நீர் சத்து அதான் அதிகம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நம்ம வெயிட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் சொரக்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே சொரக்காய் சாப்பிடணும். ஆனால் எங்கள் வீட்டில் சொரக்காய் குழம்புனாவே எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கள் பையனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. சொரக்காய்னாவே அவங்களுக்கு ஆகாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஈர உடம்பு, டெய்லியும் அவருக்கு தலைவலி வரும். காலையிலேயே இந்த தலைவலி தான் வருது. அதனால சொரக்காய், முள்ளங்கி, பாவக்காய் உடம்புக்கு எது நல்ல பொருளோ அது ஃபுல்லாகவே அவங்களுக்கு இறங்குறது இல்லை, சாப்பிட்றதே இல்லை. ஹெல்த்தியான ஃபுட்டே சாப்பிட்றது இல்லை. அவங்க சாப்பிட்றது இந்த முட்டை தான் சாப்பிட்டு கிடப்பாரு அடிக்கடி. அதான் எப்போ தான் முட்டையிலேயே அதனால் ஃப்ரை செய்வேங்க, முட்டை ஆம்லேட்டு, முட்டை தோசை, அடிக்கடிக்கு முட்டை தாங்க ரொம்ப யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அதனால தான் என்னோடய வீடியோ நிறைய முட்டை வச்சு தாங்க எதனா ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோதாங்க. அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாங்க. இப்போ நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கலாங்க. ஏன்னா அடிக்கடிக்கு ஏந்து வர முடியாதுல்ல, அதனால. எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போய்க்கிறாரு, இல்லை அவரே அரிஞ்சு கொடுத்துருவாருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் அவரே அரிஞ்சு கொடுத்துருவாரு. எப்பவுமே சொல்லுவாங்களாங்க, உங்கள் பொண்ணை கண் கலகாத பார்த்துக்கிறேன்ட்டு. அதேமாரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து என் கண்ணுக்கு தண்ணி வராத பார்த்துப்பார். இந்த ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி அறிவிடாத பார்த்துப்பார். மற்றபடிலாம் தண்ணிலாம் வரும், இந்த வெங்காயம் தக்காளி அடித்து தண்ணி வரதில்லை. எனக்கு எப்பவுமே இந்த அருவமனை தானே வாட்ட போகிறோம். கத்தியில் வந்து எப்போனா கொஞ்சம் என் வீட்டார கத்தியில் தான் அறிவார். நான் எனி டைம் எப்போனா ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஸ்லாப்லேயே கொஞ்சம் கட் பண்ணிப்பேன். அந்த பிளாஸ்டிக் அரித்து இருக்குதுல்லாங்க, அது எனக்கு யூடியூப்பில் பார்த்தேங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க. அந்த பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அதான் நம்ம வெங்காயம் அதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நம்ம காய்கறியில் போயிட்டு நம்மளுக்கு வயிற்று இல்லை, அதனால தான் வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணாதீங்க. நானே யூஸ் பண்ணிடுறேன், தப்பு தான். தப்பு பண்ணிட்டு நானே விளக்க சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேங்க. இதை அப்போ இப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு, கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் யூடியூப்பில் தாங்க பார்த்தேன். நீங்கள் முடிஞ்ச அளவு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு இந்த அருவமனையிலே அதிக கற்றுக்குங்க. எனக்கு தெரிஞ்சுதுங்க. வெங்காயம் அரிஞ்சிட்டேங்க. தக்காளி பொடி தக்காளி தாங்க வாங்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் பெருசாக தக்காளி விலை அதிகமாக இருக்குது. நம்ம அதனால் பொடி தக்காளி தாங்க வாங்கினேன். ஏன்னா நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி,
வாங்கி சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும் இல்லைங்க. அதனால் விலை எங்கே கம்மியாகுதோ அந்தமாரி டைம் தாங்க அதுமாரி தாங்க கடை தேடி பார்த்து நானும் வாங்குவேன். யாரெல்லாம் என்னமாரி கம்மியாக ரேட்டில் வாங்குவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். விலை அதிகமாக பொருள் வாங்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு பொருள் விலை அதிகமாக வாங்குவோம். ரொம்ப நொலந்தால் அது வாங்க மாட்டோம். தக்காளி சின்ன இருந்தாலும் பரவாயில்ல இல்லைங்க. அதுமாரி வெங்காயம் வந்து பொடிச்சா வாங்க மாட்டேன். ஏன்னா எதனால் வாங்க மாட்டேன், அரியத்துக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை ஒரு டைம் வாங்கியிருந்தேன்னா நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன். ஏன் நீ பொடி வெங்காயம் வாங்கியிருந்தா எனக்கு அறியவே முடியதில்லை எனக்கு கஷ்டமாகுது அப்படின்னு. இருந்தாலும் அவர் தான் அறிவார். ஒரு டைம் நான் அறிய வேண்டியதாக இருக்கலாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்பவுமே. அதனால் மேக்ஸிமம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் பெருசாக தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு செட் ஆகுது. நாங்கள் இப்போ நம்ம எல்லாம் 5 எடுத்துட்டுலாங்க. இப்போ 5 எடுத்துதே போயிட்டு சொரக்காவை வேக வச்சிடலாங்க. வேக வச்சிட்ட பிறகு நம்ம எப்படி நான் வந்து குழம்பு கூட்டுறேன்னு பார்க்கலாம். சொரக்காய் கூட்டு வாங்க. இப்போ சொரக்காய் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றலான்னு பார்க்கலாமா. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க போதுங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாங்க. நல்லா விசில் போட்டு ஒரே விசில் வட்டங்க. அந்த தண்ணி வந்து கீழே ஊற்றிடுங்க சொரக்காய் தண்ணி. அதனால தாங்க வேக வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் கம்மியாகுங்க. அந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிட்டோம்மா வெந்துனே கேட்டங்க. இப்போது நம்ம ஒரு அடுப்பில் வந்து வேர்க்கடலை வறுத்துக்கலாம் வாங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம அடுப்பை வச்சுக்கலாங்க. வேர்க்கடலை வறுத்துக்கலாங்க. கடாய் கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுங்க. நல்லா சூடு ஏறிக்கிட்டுங்க. இது நம்ம வந்து ஒரு டம்ளர் வேர்க்கடலை தான் எடுத்துக்க போகிறேன். கலக்காய், வேர்க்கடலை, நிலக்கடலை, கலக்காய் 3 பேர் இருக்குதுங்க. இங்கிலீஷ் என்ன பேர் இருக்குதோ 4 அது எத்தனோ பேர் இருக்கும். பாருங்க ஒரு டம்ளர் போதுங்க. ஒரு டம்ளர் கலக்காய் வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. கடாய் சூடு ஏற்ற பிறகு வறுத்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கூட்டு. இதே கலக்காய் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். வாங்க, இது கடாய் நல்லா சூடு ஏறிச்சுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை கொட்டி வறுக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ பச்சை இருக்குது இல்லைங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் வறுத்திங்கன்னா நல்லா கோல்டு நிறமாயிடுங்க. அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது பாருங்க நல்லா வறுத்தட்டும் பாருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலாக்கொட்டையும் நல்லா ஆற வச்சுன்னு இந்த தோலை நீக்கலாங்க. தோல் நீக்கிட்டு ஆற வச்சு எடுத்துன்னு வந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு வெங்காயம் தக்காளி வதக்கலாம் வாங்க. அப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து சொரக்காய் வந்து ஒரு விசில் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த பாருங்க, குக்கர் வந்து ஆஃப் பண்ணி எடுத்துட்டேங்க. அந்த தண்ணி வடிகட்டி எடுத்துன்னு வந்துடலாங்க. அதுக்கப்புறம் இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. கடலக்காய் கொட்டெல்லாம் வறுத்து எடுத்துடலாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. கடாய் ஏற்கனவே நல்லா சூடாக தாங்க இருக்குது. வேர்க்கடலை வறுத்த கடாயங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தேவையான கடுகு கொஞ்சம் போடுங்க. கடுகு வந்து திட்டமாக போடுங்க. எப்பவுமே நிறைய போட்டுறாதீங்க. கடுகு வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே நிறைய தான் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் திட்டமாக போதுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போடலாங்க. வெங்காயம் நல்லா செவட்டுங்க. வெங்காயம் நல்லா செவந்த பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். 2 போய் கருவேப்பிலை உருவி வச்சுட்டு வந்துடலாங்க. பச்சை கருவேப்பிலை வாங்க. நல்லா கைப்பிடி கருவேப்பிலை போடுங்க. வாங்க, இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து பூண்டுலாம் போடவே இல்லைங்க. பூண்டு ஏன் போடலைன்னா
நான் இப்போ கலக்காய் வறுத்தலாங்க. அந்த கலக்காயில் வந்து 4 வரமிளகா 4 பூண்டு கலக்காய் போட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்க போகிறேங்க. அப்போ தாங்க வாசனையாக இருக்கும் பூண்டு. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்க சொல்ல பூண்டு ஆட் பண்ண வேண்டாங்க. நம்ம அந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டுங்க. போதுங்க, இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்த சொரக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பாருங்கள் தண்ணி ரொம்ப இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடலாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு கரண்டி எடுத்து இப்படி அந்த வெடிகாட்டுற கரண்டி எடுத்து இந்த தண்ணியெல்லாம் கீழே விட்டுட்டு அந்த காய் மட்டும் கொட்டணுங்க. அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிலாங்க. அந்த சொரக்காய் மட்டும் ஆட் பண்ணுங்க. பாருங்க சொரக்காய் மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 வதக்குங்க. ஏற்கனவே சொரக்காய் வந்து நம்ம வேக வச்சிடலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்டோம்னா வெந்த பிறகு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சொரக்காய் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ உப்பு போடுங்க. கல் உப்பு தாங்க ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் மிளகாய் தூள் வந்து காரம் கம்மியாக இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம், நான் மிளகாத்தூள் நிறைய போடுறேன்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தாங்க நாங்கள் அரைப்போம். இப்போது 2 கிலோ மிளகானா 2.5 கிலோ தனியா போட்டு அரைப்போங்க. 1 கிலோ மிளகானா 1.5 கிலோ தனியா போட்டு அரைப்போம். காரம் கம்மியாக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் நான் நிறைய போடுறேன். மிளகாய் தூள்லாம் கம்மியாக தாங்க போடுவோம். நாங்களும் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க, மீடியமாக சாப்பிடுவோம். வாங்க இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றுங்க. ஒரு 1/4 சொம்பு 1/2 சொம்பு ஊற்றுங்க. அவ்வளோதாங்க, தண்ணி போதுங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டேங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொச்சிடுங்க. இப்போ வந்து நம்ம குழம்புல கூட்டி வச்சிடலாங்க. கூட்டி வச்ச குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் குழம்பு கொச்சிடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இட்லி தட்டு தாங்க எப்பவுமே போட்டு மூடுவோம். கொஞ்சம் பெரிய நிறைய குழம்பு வச்சோம்னா தட்டு பெரிய தட்டுருங்க, தட்டு போட்டு மூடுவோங்க. இப்போ கொஞ்சம் திட்டமான குழம்புக்கு இட்லி மேம்பிடிங்க. வாங்க இப்போ போய் நம்ம கலக்காய் கொட்டை வறுத்தலாங்க. கலக்காய் கொட்டை தோல் நீக்கிட்டு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க, குழம்பு நல்லா கொச்சிங்குதுங்க. இப்போ நான் வந்து கலக்காவை சொன்னலாங்க. கலக்காய் தோல் நீக்கிட்டு பாருங்க, கலக்காவை நல்லா தோல் நீக்கிட்டு வந்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 3 பூண்டு போட்டுங்க. அதுக்கப்புறம் பாருங்க காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆகிடும். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. அதனால் ஒரு 4-5 குட்டி மிளகா தாங்க போட்டுருங்க. போட்டு நான் போன வாட்டி பூர்ணம் அரைக்கிற மாதிரி ஒன்று பாதி அதேமாரி அரைச்சின்னு வந்துடலாங்க மிக்சியில் போட்டு. வாங்க இப்போ நான் கலக்காய் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்க. பாருங்க இந்த அளவு அரைச்சிடுவாங்க. நல்லா வாசனையாக இருக்குது பாருங்க, பூண்டுலாம் போட்டு அரைச்சிது. அதுக்கப்புறம் சொரக்காய் வந்து நல்லா அந்த கூட்டி வச்சிடலாங்க. கூட்டு நல்லா சுண்டி வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த கூட்டில் வந்து நம்ம அந்த கலக்காய் கொட்டை கொட்டி துவவி இறக்கிடலாங்க. பாருங்க நல்லா சுண்டி வந்துடுச்சா. இப்போ இந்த வேர்க்கடலையே ஆட் பண்ணிடலாங்க. பாருங்க இப்போ நல்லா துவவி எடுத்தோம்னா சுவையான சொரக்காய் கூட்டு ரெடிங்க. நீங்களும் இதே மெத்தடில் கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாதுங்க. பாருங்க எவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டாக சூப்பராக வந்தது பாருங்கள். வாங்க போய் சாப்பிட்லாம். வாங்க இப்போ சாப்பிடலாம். இந்த பாருங்க
நல்லா சுவையான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நீங்களும் இதேமாரி கூட்டு சேர்ந்து சாப்பிட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா வந்ததுன்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க.